ஹோ போனோ போனோ தத்துவத்தின்படி நீங்கள் கடன் கொடுத்து அது திரும்பி வராமல் இப்போ நீங்கள் அதனால் தவிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அவர் தாமதமாக தராரு அல்லது தர முடியாத சூழ்நிலை இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த கடன் வராமைக்கு அவர் காரணம் அல்ல, அவரும் நீங்களும் காரணமாயிருக்கீங்க அப்படின்னு ஹோ போனோ போனோ சொல்லுது. அதாவது கடனை கொடுத்து திண்டாடணுங்கிறது உங்களுடைய முன்வினை அப்படின்னு சொல்லணும். முன்வினைனா நீங்கள் ஏற்கனவே அது காரணமாக இருந்திருக்கீங்க. அதாவது யாருக்கு கடன் கொடுக்கணும்னு யோசிக்காமல் தெரியாமல் யோசித்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு உங்கள்கிட்ட கடனாளியாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஹோப் போன சொல்லுது. அதே மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதுக்கு சூழ்நிலை காரணம் அல்ல, நீங்கள் தான் காரணம். சூழ்நிலை எப்படி இருந்தால் கூட கடனை சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுங்கிற முயற்சி உங்கள்கிட்ட துரிதமாக இல்லை அல்லது அதுக்கான வழிமுறை தெரியலைன்னா கூட நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். நான் கடன் வாங்கிட்டேன் தான், நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன், வியாபாரம் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன், இந்த வேலை நினைப்பு நினச்சி தான் வாங்கினேன், இன்றைக்கி கால சூழ்நிலை மாறி போச்சு, நான் என்ன பண்ணுறது, எப்படி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சாக்கு சொல்லி சோம்பலர் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் கடனை திருப்பி தர வேண்டும் என்பதற்கான பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி பொறுப்பெடுத்து கொண்டால்தான் உங்களால் கடனை திருப்பி தர முடியும். அதே மாதிரி கடன் கொடுத்தவர் உங்களை பார்த்துட்டு அவர் சங்கடப்படாமல் சந்தோஷமாகவும் சுமூகமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த ஹோ போன பயன்படுத்தலாம். ஆக கவனமாக கேளுங்க. என்ன சொல்ல வரேன்னா, இது ஆழ்மன சக்தியை பயன்படுத்த போகிறோம். இந்த ஆழ்மனம் என்பது தான் உங்களுடைய ஆதார அதிர்வலை. மேலோட்டமான எண்ணங்கள் மேல் மனசு அது வந்து போகும், அது நிலைத்திருக்காது. ஆனால் அந்த மேல் மனதை தாண்டி ஆழ்மனது என்பது தான் நம்மிடம் படிந்திருக்கின்ற நிலையான எண்ண ஓட்டம். இந்த அதிர்வலை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்வலை வைப்ரேஷன் என்று சொல்லுவார்கள். பாசிட்டிவ் வைப், நெகட்டிவ் வைப் என்று இன்றைக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆழ் மனதில் உங்களுக்கு எத்தகைய எண்ணங்கள் ஓடுகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் எண்ண ஓட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த எண்ண ஓட்டம் தான் உங்களை ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷனை பொறுத்து தான் ஆறா அமைகிறது. அப்போது பாசிட்டிவான நம்பிக்கையான நல்ல எண்ணங்கள் உங்களிடம் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருந்தால், எப்படி வேருக்கு நீர் போல வெளியில் தெரியாதோ அதே மாதிரி ஆழ்மன எண்ண ஓட்டம் என்பது பாசிட்டிவாக இருந்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவாகவே இருக்கும். அப்போது இந்த ஆழ்மனதானது பிரபஞ்ச மனதோடு இணைந்துள்ளது. தி சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் மைண்ட். இந்த பிரபஞ்சத்தையும் ஒரு தனி மனிதனையும் இணைப்பது அவனுடைய ஆழ் மனது தான். அப்போ இந்த ஆழ் மனதில் வேரூன்றிய ஒரு எண்ணம் தான் வாழ்க்கையில் நம்முடைய நடத்தையாக பிஹேவியரை வெளிப்படுது, நம்முடைய பேச்சை வெளிப்படுது. அப்போது இந்த ஆழ் மனதை சுத்தம் செய்கிற வழிமுறை தான் ஹோ போனோ. அதே நேரத்தில் சஞ்சலம் இருக்கிறதுனால இந்த ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி நீங்கள் எப்படி மாற வேண்டும், நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு இந்த உத்தியை சொல்கிறேன். எனவே கவனமாக கேளுங்க. கடன் கொடுத்தவங்க கடனை சீக்கிரம் வசூல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹோ போனோ முறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களால உடனே திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அல்லது அவங்க சொல்கிறாங்களோ, என்ன வேணால் இருக்கலாம், அது உண்மையான சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது அவங்க உங்கள்கிட்ட ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்கலாம், இப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் கடன் கொடுத்த நீங்கள் அவரிடமிருந்து எளிதில் வசூல் செய்ய முடியவில்லை அல்லது வசூல் செய்ய முடியாத சூழ்நிலை மனசுக்கு படுதுன்னு இருந்தால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய பயிற்சி, நீங்கள் செய்ய வேண்டிய மனப்பயிற்சி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆழ்மன சக்தியை பயன்படுத்தணும். இதில் எங்கேயுமே அவங்கள்ட்ட நேரடியாக போய் பார்த்து பேசுகிற விஷயம் எதுவுமே அதில் கிடையாது. நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் உங்கள் கற்பனையில் செய்ய வேண்டிய இந்த விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள உங்கள் மனத்திரையில் கொண்டு வரணும். கண்ணை மூடி உட்காரணும். உங்கள் முன்னால் அவங்க இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணணும். அவங்களுடைய உருவத்தை முழுக்க நினச்சி பார்க்கலாம், அல்லது முகம் மட்டும் தெரியலாம், அல்லது அவங்க இருக்கிற மாதிரியான உணர்வு இருக்கலாம், அவ்வளவுதான். அப்படியே நேராக பார்க்குற மாதிரியே அவங்க கண்ணுக்கு தெரியும்னு நினைக்காதீங்க. அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு வாங்க, அவ்வளோதான். வந்த பிறகு அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்னு சொன்னால், உன்னை நான் வாழ்த்துகிறேன்,
நீங்கள் சீக்கிரம் கடனை திருப்பி தரீங்க, அதற்கான ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு சீக்கிரம் வருது. நீங்கள் நல்லவர் தான், ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கீங்க, அதுக்காக நான் வருத்தப்படுறேன். நீங்கள் சீக்கிரம் வளமை அடைந்து, உங்களுடைய சிக்கலெல்லாம் தீர்ந்து வளமை அடைந்து உங்களிடம் பண வரத்து அதிகமாகிறது. பணம் உங்களிடம் அதிக புழங்க நீங்கள் தானாக எங்கிட்ட வாங்கின கடனை கொடுக்குறீங்க. நான் உங்களை முழுமையாக வாழ்த்துறேன். உங்கள் மேலே நான் நினச்சப்பட்ட அத்தனை சங்கடத்துக்கும் நான் வருத்தப்படுறேன். ஐம் சாரி. உங்களை தப்பாக மனசுக்கு நினச்சதெல்லாம் எனக்கு மன்னிச்சுக்கங்க. ஐம் சாரி. உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் ஐஸ்வர்யம் வாழ போகிறீங்க. பணப்புழக்கம் உங்களிடம் வருகிறது. பணம் அதிகம் புழங்க நீங்கள் எங்கிட்ட சீக்கிரம் பணம் செலுத்த போகிறீங்க. அதனால் நீங்கள் விரைவில் எல்லா வில்லங்களும் வெளியே வந்து வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு 108 முறை ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பயிற்சி புரிஞ்சது இல்லையா? திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ தடவை சொன்னாலும் மக்கள் திரும்பி கேட்குறீங்கனால திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. யாருக்கு நீங்கள் கடன் கொடுத்து அவரை திருப்பி செலுத்தவில்லையோ, அங்கே ஒரு சங்கடம் இருக்கிறதோ, அந்த நபரை மனத்திரையில் கொண்டு வர வேண்டும். கற்பனையில் உங்கள் முன்னால் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த நபரிடம் நீங்கள் ஆழ் மனதோடு பேச வேண்டும். என்னன்னு சொன்னால், நேரில் இருக்கா மாதிரி நினச்சி மனசுக்குள்ளே பேசுங்க. உன்னை நான் மன்னித்து விடுகிறேன், உன்னை நான் வாழ்த்துகிறேன், நீ சீக்கிரம் வளமை அடைகிறாய், உன்னிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, வாழ்க்கையின் வில்லங்கள் எல்லாம் தொலைந்து போய் நீ நல்லா இருக்க, நீ நல்லா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பணம் அதிகம் புழங்குறதால, உங்கள்கிட்ட பணம் அதிகம் வந்ததுனால எங்கிட்ட சீக்கிரம் திருப்பி செலுத்துகிற, உன்னால் எங்கிட்ட பணம் செலுத்த முடியுது, சீக்கிரம் என் கடன் வசூல் ஆகுது, உன்னை நான் வாழ்த்துறேன், உன்னை தப்பாக பேசுகிறத மன்னிச்சுக்க, உன்னை நான் வாழ்த்துறேன்னு வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். புரிஞ்சுது இல்லையா? இந்த வாழ்த்த கடன் பெற்றவரை நீங்கள் வாழ்த்த உங்களுக்கும் அவர்களுக்குமான ஃப்ரீக்குவன்சி ஒன்றா மேட்ச் ஆகும் பொழுது, ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் போது, விரைவில் அதிவிரைவில் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த கடன் உங்களை வந்து சேரும் என்பதுதான் பிரபஞ்ச விதி. இப்போது கடன் வாங்கினவங்க அந்த கடன் சங்கடத்துலேருந்து வெளியில் வந்து கடன் கொடுத்தவரை இணக்கமாக பார்த்து பேசி புரிய வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி அதன் பிறகு மெல்லவோ விரைவிலோ கடனை தவணை முறையிலோ ஒட்டுமொத்தமாகவோ திருப்பி செலுத்துவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கடன் வாங்கினவங்க கவனமாக கேளுங்க. நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள நீங்கள் கற்பனையில் கண் முன்னால் கொண்டு வந்துட்டு அவங்கள பார்த்து சிரிக்கணும். சிரித்து விட்டு மனசார நன்றி சொல்லணும். என்னோட கஷ்டமான சூழ்நிலையில் பணம் அவசியம் தேவைப்பட்ட நேரத்திலே தாமதம் இல்லாமல் உடனடியாக பண உதவி செய்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இறைவன் உங்கள் மூலமாக எனக்கு உதவி செஞ்சுருக்கான், அதற்காக நான் நன்றி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது நான் ஒப்புக்கொண்டபடி கடனை முறையாக செலுத்த முடியல, அதுக்கு தாமதமாகுது என்பதற்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் மன்னித்து பெரிய மனது பண்ணி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் நிச்சயமாக கடனை திருப்பி செலுத்துகிறேன், அதற்கான ஆதரவான சூழ்நிலை விரைவில் வருகிறது. இறைவன் மேல் நம்பிக்கையை வைத்து தினமும் முயற்சி செய்கிறேன். சீக்கிரம் நான் கடனை திருப்பி செலுத்திடுவேன். அதற்குரிய பணப்புழக்கம் எனக்கு சீக்கிரம் வர இருக்கிறது. அதுவரையில் நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்கிறீர்கள், பொறுமையாக இருக்கிறீர்கள், அதற்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி சொல்கிறேன். நாம் இருவரும் நட்பாகவும் இணக்கமாகவும் தான் இருக்கோம். நமக்குள் இவ்விட சங்கடம் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கோம். நான் உங்கள் உதவியால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால சீக்கிரமாக கடனை திருப்பி செலுத்திடுவேன். அதுக்குரிய பணப்புழக்கம் எனக்கு வருது. பிரபஞ்சம் என்னிடம் பணத்தை விரைவில் தர இருக்கிறது. அதுக்கு நான் மனசை திறந்து நம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக பணத்தை திருப்பி செலுத்திடுவேன். நீங்கள் என்னை நம்புங்க. நான் உங்களை வாழ்த்துகிறேன், நன்றியோடு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு உதவி செய்தவர், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். என் பணம் தாமதத்தால் உங்கள் வாழ்க்கையில் சிக்கிறதும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். உங்களிடம் ஏராளமான பணப்புழக்கம் இருந்து அதன் மூலம் நீங்கள் நான் திருப்பி செலுத்தும்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் வாழ்த்திட்டே இருங்க. இந்த வாழ்த்த அவருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற பொழுது
உங்கள் தாமதத்தை அவர் புரிந்து கொள்வார், ஏற்றுக்கொள்வார். விரைவில் நீங்கள் பணத்தை செலுத்த முடியும். நன்றி. அந்த வகையிலே ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி நீங்கள் ஹோ போன வாக்கியத்தை சொல்ல வேண்டும். அந்த நபரை பார்த்து சொல்லலாம், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்று 108 முறை சொல்லலாம். யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாரோ கடன் கொடுத்தவரை பார்த்து கூட சொல்லலாம், அல்லது நீங்கள் மனசுக்குள்ளே 108 முறை சொல்லலாம். சொல்ல 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 என்ன ஆகுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்ஈசினஸ், படபடப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். கடன் வாங்கினா அல்லது கேட்டுருவாரே அல்லது அவன் முகத்தில் முழிக்கணுமேங்கிற சங்கடத்திலேருந்து விலகி ஒரு நிம்மதியான மனசு வரும். நிம்மதியான மனசு வரும்போது ஆக்கப்பூர்வமான சிந்தனை வரும். அடுத்து என்ன செய்யணுங்கிற யோசனை நல்லா வரும். ஹெல்த்து நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு ஒரு ஆதரவான சூழ்நிலை வந்து செல்வப்பெருக்கு ஏற்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் கடனை செலுத்தி அதனும் மிஞ்சி கையில் பணம் நிறையா இருக்கும். வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வாழ்வீங்க. வாழ்க வளத்துடன். எனவே ஹோ போனோ நம்பிக்கையாளர்களே, பயிற்சி செய்பவர்களே, இந்த ஆழ்மன உத்தியையும் ஹோ போனோவையும் இணைத்து உங்களுக்காக இந்த பயிற்சியை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த பயிற்சியை செய்து அதன் பலன் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, பின்னாளில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது நம்பிக்கை தரும். எனக்குமே நான் ஏதோ சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு பணி செய்துள்ளேன் என்கின்ற நிறைவு ஏற்படும். நாம் எல்லோருமே ஐஸ்வர்யத்தோடு வாழ்வோம். வாழ்க வளத்துடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.